ஒரு பிரியாணி கடையில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு நல்லாயிருக்கு, தேங்க்ஸ்ப்பா, இந்தா 10 ரூபா டிப்ஸ் வச்சுக்க அப்படின்ட்டு போகிறவே நிறைய பேர் போய்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அந்த திருப்தி அடைந்ததை, அந்த கண்டென்ட்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பா, ஒரு மாதத்துக்கு அப்புறம், 10 நாளைக்கு அப்புறம், 2 மாதத்துக்கு அப்புறம் அருமையான பிரியாணி சாப்பிட்டோம் தெரியுமா? நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா போய் தயவுசெய்து அந்த பிரியாணி ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடியது நிறைய இடங்களில் நான் சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி பிரியாணிலாம் கிடைக்காதுங்க அப்படின்னு சிலாகித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லலைன்னா அது வெறும் வாழ்க்கை. சுயநலத்தோடு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு போதும், நான் யார்கிட்டையும் எந்த வம்புக்கும் போகிறதில்ல, எந்த தும்புக்கும் போகிறதில்ல, நான் பாட்டுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பேசாமல் இருக்கேன் அப்படின்னு, அது போலியான ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு போனவங்க என்ன சொன்னாங்க, வறுமை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, ஏற்கனவே ஏகப்பட்ட கடனில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, போதும், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, இதுக்கு மேலே என்ன வேணும் இப்படி சொல்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்குது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே எனக்கு திறமைகளை தாரும், எனக்கு இன்னும் ஏன் மியூசிக் போடுறதுல இன்னும் அதிகமான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, எனக்கு போர் அடிக்குது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. அவர் உங்களோடு கூட பேசணும்னு விரும்புகிறேன். நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையின் கட்டம். ஆண்டவர்கிட்ட பேசாத வாழ்க்கையே இருக்காது. நான் இந்த வசனத்தை தான் அடிக்கடி நான் சிந்திக்கிறது உண்டு. நான் கூட சொன்னேன்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் அப்படின்னு. இந்த 18ஆம் சங்கீதம் ரொம்ப அருமையாக இருக்கும். 29ஆம் வசனம் பாருங்கள், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அதில் இந்த 19ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பல ஆண்டுகளாக நான் படிக்கிற வசனம். 19ஆம் வசனம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன். அவர் என் மீது பாசமாக இருக்கிறார், அதனால் என்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு இருக்கும். 19ஆம் வசனம், அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார், என்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு இருக்கும். நான் இது என்னுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் உணர்ந்திருக்கேன். இக்கட்டான சூழ்நிலையில் தனி கிரேஸ் கிடைக்கும். ஒரு ஸ்பெஷலாக இந்த அவனை மட்டும் விட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஃபேவர் கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இறைவன் உங்களுக்கு துணை இருந்தால் அவரை வைத்து நீங்கள் பெரிய ஆர்மியை கூட கடந்து போயிடுவீங்க. அதான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வீங்க.